கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய இனிய நாமத்தினாலே வாழ்த்துக்கள். கடன் இல்லாத வாழ்க்கை என்ற தலைப்பிலே நாம் தியானிக்கிறோம். நாம் வாழக்கூடிய முறையை குறித்து நாம் தியானிக்கிறோம். பிரியமானவர்களே, நம்முடைய கண்களால் பார்க்க முடிகிறத விட ஏராளமான வளங்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்குது. பூமியில் உள்ளதை விட ஆவிக்குரிய உலகத்திலே ஏராளமான செல்வங்கள் உண்டு. உங்கள்கிட்ட ஒன்றுமே இல்லை, எல்லாமே இருக்குது. இந்த ரெண்டு வகையான பரீட்சை ஆவிக்குரிய வாழ்க்கையில் உண்டு. ஒன்றுமே இல்லாத போது சந்தோஷமாக இருக்கீங்களா? எல்லாம் இருக்கும்போது சந்தோஷமாக இருக்கீங்களா? பிரியமானவர்களே, சந்தோஷத்தை விலை கொடுத்து வாங்க முடியும் அப்படின்னு நம்புறது தான் ஜனங்களுடைய தோல்வியின் முக்கியமான காரியம். எதையும் தேவைக்கு அதிகமாக விரும்பினோன்னா அதுக்கு பேர் தான் இச்சை. எதையும் தேவைக்கு அதிகமாக அடையணும் அப்படிங்கிற விருப்பம்தான் இச்சை. இது இல்லாமல் சந்தோஷமாக இருக்கவே முடியாது. அதனால் அதை அடையிறதுக்கு என்ன தவறு செஞ்சாலும் சரி, என்ன விலை கொடுத்தாலும் சரி, அதை பெற்றுக்கொள்ளுவேன் அப்படிங்கிறது தான் பண ஆசை. வேதம் என்ன சொல்கிறது? பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கு. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். பிரியமானவர்களே, வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டத்திலையும் திருப்தியோடு வாழணும், நன்றி அறிதலோடு வாழணும். இதுதான் தேவனுடைய ராஜ்யத்தில் வாழக்கூடிய முறை. இதுதான் நம்முடைய ஆதார் கார்டு. நம்முடைய ஆதார் கார்டு என்ன? தேவனுடைய ராஜ்யத்தில் திருப்தியாக வாழ்கிறது, நன்றியோடு வாழ்கிறது. நம்முடைய பாதுகாப்பும் நம்முடைய சந்தோஷமும் வேறு எங்கேருந்தோ வருதில்லை. அது எப்பொழுதும் தேவன்கிட்டேருந்து தான் வருது. இந்த உலகம் நம்புகிற மாதிரி நம்முடைய அடையாளம், நம்முடைய பாதுகாப்பு, நம்முடைய சந்தோஷம் இதெல்லாம் நாம் வச்சிருக்கிற பொருட்களில் இல்லை, பதவியில் இல்லை, பட்டத்தில் இல்லை, அந்தஸ்தில் இல்லை. இவைகள் எல்லாம் நமக்கு தேவனிடத்திலிருந்து வருகிறது. அதனால் இதை பெற்றுக்கொள்வதற்கு நாம் போராட வேண்டிய அவசியம் இல்லை. நம்முடைய கண்களை தேவன் மேலே வச்சுட்டோன்னா நமக்கு என்ன தேவையோ அதெல்லாம் கூட கொடுக்கப்படும். தொடர்ந்து தியானிப்போம். தேவ கிருபை கூட இருக்கட்டும்.